ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங்கில் லிங்க் லிஸ்ட் பற்றி. ஸோ ஏற்கனவே வீடியோவில் நம்ம வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், அரே, ஸ்டாக், கியூ பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட்னா என்ன? லிங்க் லிஸ்ட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நோடுனா என்ன? நோட் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவும் அட்ரஸும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நோடு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, ரெண்டு ஃபீல்டு இருக்கும். ஒரு ஃபீல்டில் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், இன்னொரு ஃபீல்டில் வந்து அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுவோம். எதோட அட்ரஸ்? அடுத்த நோடோட அட்ரஸ். ஸோ இந்த பாயிண்டர் என்ன சொல்கிறோம்னா, பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் 4 நோடு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நோடை நம்ம எப்போவும் வந்து ஹெட் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஹெட் நோடில் வந்து வேல்யூ 5 இருக்கும். அடுத்த ஃபீல்டில் வந்து அட்ரஸ் இருக்கும். இந்த செகண்ட் நோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நோடோட அட்ரஸ் வந்து இந்த நோடில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ 7ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த நோடில். அடுத்த நோடோட அட்ரஸ் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் 2ங்கிற டேட்டா இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்த நோடோட அட்ரஸ் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இங்கே லாஸ்ட் நோடில் பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிற டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து எந்த நோடுமே இல்லை அப்படிங்கிறதுனால நல். ஸோ நல் அப்படின்னா இதுக்கு அடுத்து எந்த நோடுமே இல்லை, ஸோ எந்த அட்ரஸுமே ஸ்டோர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஸோ இதுதான் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு 4 நோட்ஸ் இருக்கு. ஸோ 5ங்கிறது டேட்டா இல்லைன்னா வேல்யூன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாயிண்டர் வந்து அடுத்த நோடுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோடு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நோட ஹெட் நோடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் நோட வந்து டெய்ல் நோடுன்னு சொல்கிறோம். இது லாஸ்ட்டில் வந்து கடைசியாக பாயிண்டர் வந்து நில் அப்படின்னு சொல்லுவோம். நில் இல்லைன்னா நல்லுன்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த அட்ரஸையும் இது ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னு சொல்கிறோம். அடுத்தது டபுளி லிங்க் லிஸ்ட். மூணாவது வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு நோடில் 2 ஃபீல்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லிங்க் லிஸ்ட்டில் 2 ஃபீல்டு இருக்கும். ஸோ ஹெட் நோடு, ஃபர்ஸ்ட் நோட ஹெட் நோடுன்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் நோட டெய்ல் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோடில் பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். ஸோ இது வந்து அடுத்த நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். இது மாதிரி 4 நோட்ஸ் வருது. ஸோ லாஸ்ட்டாக வந்து கிராஸ் போட்டிருக்கோம், நல் அப்படிங்கிறது சொல்றதுக்காக இந்த கிராஸ். ஸோ ஒன்று நல்லுன்னு நம்ம எழுதலாம், அப்படி இல்லைன்னா கிராஸ் போட்டுட்டோம்னா அதுவும் நல்லுன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் டபுள் லிங்க் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நோட்லேயே 3 ஃபீல்டு இருக்கும். ஸோ 3 ஃபீல்டில் சென்டரில் உள்ள ஃபீல்டு வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். அடுத்த தேர்ட் ஃபீல்டு வந்து இதுக்கு அடுத்த நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ இங்கே 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் பாயிண்டர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பேக்வர்ட் பாயிண்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பாயிண்டர், இது வந்து பேக்வர்ட் பாயிண்டர். எதுக்கு அப்படின்னா ஃபார்வர்ட் பாயிண்டர் வந்து அடுத்த நோடோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பேக்வர்ட் பாயிண்டர் எதுக்குன்னு சொல்கிறோன்னா ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் நோடில் பார்த்தீங்கன்னா அடுத்த நோடு எதுவுமே இருக்காது. ஸோ லாஸ்ட் ஃபீல்டு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நோடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீல்டு நல்லா இருக்கும். இதுதான் டபுளி லிங்க் லிஸ்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஸோ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது நார்மல் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் மாதிரி தான். இதே வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் மூலியமாகவும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், இல்லை டபுளி லிங்க் லிஸ்ட் மூலியமாகவும் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டெய்ல் நோடில் இருக்கிற அந்த நல் வேல்யூ, நல் பாயிண்டர் இல்லாமல் அந்த பாயிண்டரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஹெட் நோடுக்கு வந்து பாயிண்ட் பண்ணி விடுவோம். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்டோட கான்செப்ட். அடுத்ததான் நம்ம வந்து லிங்க் லிஸ்டோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற 2 பார்க்குறோம். லிங்க் லிஸ்ட்டை வந்து ஒரு ரோட் ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயினாக அந்த மாதிரி கனெக்டடாக இருக்கும். ஸோ அது வந்து பாயிண்டர் ரியல் வேர்ல்டாக நம்ம வந்து ஜஸ்ட் இது வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஒரு டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபைல் பிளாக்ஸ் எப்படி கனெக்டடாக இருக்கும்னா அடுத்தடுத்த ஃபைல்ஸ் நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நிறைய டபுளி லிங்க் லிஸ்ட்க்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரியல் லைஃப்பில். ஸோ ஒன்று வந்து நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ எங்கே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நேவிகேஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் நேவிகேஷன், பேக் நேவிகேஷன் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்க்கு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து ப்ரௌசர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பேக்வேர்ட் பட்டன், ஃபார்வர்ட் பட்டன், ஸோ பேக் பட்டன், ஃபார்வர்ட் பட்டன் ரெண்டுமே இருக்கும். ஸோ அது வந்து பேக்வர்ட் நேவிகேஷனுக்காகவும் ஃபார்வர்ட் நேவிகேஷனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்து வெப் பேஜை விசிட் பண்ணுறதுக்கு அடுத்த ஃபார்வர்ட் பட்டனா இல்லை பேக்வர்ட் பட்டன் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம கரெக்டாக ஃபார்வர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அது அந்த ஃபார்வர்டான வெப் பேஜோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அடுத்த வெப் பேஜ் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த வெப் பேஜை பார்க்கணுன்னா பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள்.
அதே மாதிரி நம்ம வந்து அன்டூ அண்ட் ரீடூ ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுல பார்த்தீங்கனாலும் ஒரு எம்எஸ் வேர்டா இருக்கட்டும், இல்ல வேற எந்த அப்ளிகேஷனா இருக்கட்டும், நம்ம வந்து அன்டூ, ரீடூ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ அன்டூ, ரீடூ பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து லிங்க் லிஸ்ட் தேவை. ஸோ லிங்க் லிஸ்ட்டோட இன்னொரு அப்ளிகேஷன் வந்து அன்டூ அண்ட் ரீடூ ஃபங்க்ஷனாலிட்டி. இன்னொன்னு வந்து கேம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக் ஆஃப் கார்ட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு கார்டுக்கு அடுத்த கார்டுன்னு சீக்வென்ஸா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் ஆஃப் அ கேம். ஸோ கேம்ல வந்து என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டேட் இருக்கும், ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கும், மிட்ல ஏதாவது ஒரு அடுத்த ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட், பாஸ் ஸ்டேட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம வந்து டிஃபைன் பண்றதுக்கு இல்லை ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ரியல் வேர்ல்டுல லிங்க் லிஸ்டோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, லீனியர், நான் லீனியர். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோல வந்து லிங்க் லிஸ்ட் பத்தி ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம். ஸோ லிங்க் லிஸ்ட் வந்து ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அது வந்து கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு நோடு வந்து ஒவ்வொரு பாயிண்டர் த்ரூவா கனெக்டடா இருக்கும். ஸோ ஒரு நோடு வந்து அடுத்த நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும், பிளஸ் அதோட டேட்டாவும் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட ஹெட் நோடுன்னு சொல்றோம், லாஸ்ட் நோட வந்து டெயில் நோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்த்தோம். 3 டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட், இன்னொன்று சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இன்னொன்று வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். லிங்க் லிஸ்டோட ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.